ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோலோட ப்ராக்டிகலுக்கும் பேசிக் தான் எனக்கு தேவை. பேசிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நான் வந்து பண்ண போறேன். புரியல, அது உன் வேலை, அது உன் வேலை, அதான ப்ராக்டிகல் பண்ணு. ஏன்னா இது நான் முடிக்கணும்டா சீக்கிரம், எனக்கு ஒரு டைம் லைன் இருக்கும், அதை நான் முடிக்கலன்னா எனக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்துட்டு என்னோட ஏசிஎல்ல வந்து நான் வந்து ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் வந்து எனக்கு வந்து பண்ற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுங்க. பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா, சுவிட்ச் இல்லை ரைட்டா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா இந்த கனெக்ஷனை நான் வந்து பிரேக் அவுட் பண்ணுவேன். கனெக்ஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இது இந்த இடத்துல வந்து நான் எடுத்துட்டு வந்து நான் வேற வைக்கிறேன். சுவிட்ச் இன்னொரு பிசியோ நான் இங்க எடுத்துட்டு வரேன். பிளஸ் என் டிவைஸ்ல வந்து போயிட்டு சுவிட்சோ நான் வந்து இங்க எடுத்துட்டு வந்து நான் கனெக்ட் பண்றேன். சுவிட்சை வந்து நான் இங்க நான் கனெக்ஷன்லாம் நான் கொடுத்துட்டு இங்கேயும் நான் வந்து கொடுத்துறேன். ரைட்டா, டன். ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ரவுட்டர் வந்து ஆட்டோமேஷனா எனக்கு அந்த கனெக்ஷன்லாம் எடுத்துக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, சிக்ஸ் போடுவோம். டெஸ்க்டாப்ல போய் 192.168.3.6 192.168.3.1 இவன் தானே கேட்வே. அப்ப நான் இவங்க கூட தானே நான் கனெக்ட் பண்ணுவேன். பேசிக் கான்ஃபிகரேஷன் தான், பட் ஆனால் நான் வந்து ஒரு சுவிட்சை வந்து எடுத்துட்டு வருவேன். சுவிட்சை எடுத்துட்டு வந்து ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அண்ட் எனேபிள் ஆக்சஸ் வந்து நான் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம பிசிக்கு வந்து போவோம், நம்ம ரவுட்டர் வந்து போவோம், பிசிக்கு போவோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் 192.168.3.5 ரெஸ்பான்ஸ் வருதா செக் பண்ணிப்போம். ரெஸ்பான்ஸ் வருதா, ரெஸ்பான்ஸ் வருதா, ரெஸ்பான்ஸ் வந்து. இப்போ நான் என்ன பண்ணணும், ஏசிஎல் கான்செப்ட் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ல போய் ஒரு பர்டிகுலர் பிசி ஆர் ஒரு பர்டிகுலர் சுவிட்சை வந்து நான் வந்து பிளாக் பண்ணுவேன். நான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எனேபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல போயிட்டு இது பிசியில வந்து கொடுத்துட்டு டேரக்டா நான் வந்து இங்க என்ன பண்ணலாம், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து கொடுத்தா எனக்கு வந்து வராது. ஏன்னா கான்ஃபிகரேஷன் டெர்மினல் நான் வந்து இல்லை. எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். இப்போ இந்த சின்டாக்ஸ் கொடுத்தா மொத்தம் 3 வருதா, டினை, பர்மிட், ரிமார்க். அப்போ இது மூணுமே என்ன பண்ணும், ரிமார்க்குங்கிறது வந்து டினைங்கிறது பிளாக், பர்மிட்ங்கிறது எனேபிள் பண்றது, ரிமார்க்குங்கிறது வந்து என்ட்ரி கமெண்ட். யாரெல்லாம் என்ட்ரி வந்து வரானோ லாக்ஸ் வந்து எனக்கு வந்து ஜெனரேட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு வந்து வரும். 3.5 வந்து நான் வந்து பிளாக் பண்ணணும். கரெக்டா, ஆக்சஸ் லிஸ்ட், சேனல் நம்பர் 1, டினை, அந்த ஐபி, அந்த டிஎன்எஸ். நான் வந்து 3.5 கொடுத்துறேன். 3.6 நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துறேன். கனெக்ஷன் நான் வந்து எக்ஸிட் பண்றேன். கரெக்டா, புரியல, கொடுக்கணும், இருந்தாலும் இல்லைனாலும் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கொடுத்துட்ட பிறகு திரும்பி நான் வந்து என்ன பண்ணணும், அதே கான்ஃபிகரேஷன் டெர்மினல் வந்து போயிட்டு இதே ரவுட்டர்ல கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்துரு. அதுக்கப்புறமா வந்து INT G0/0 கொடுத்துரு.
நெக்ஸ்ட் வந்து ஐபி குரூப்ல வந்து ஆக்சஸ் குரூப்ல இருந்து வரும்போது கொஸ்டின் மார்க் கொடுத்தா நான் வந்து பிளாக் பண்ண சொன்னேன். ஆனா அது வந்து இன்கமிங்கா வரணுமா இல்ல அவுட் கோயிங்கா எனக்கு வந்து பிளாக் பண்ணணுமான்னு. நான் வந்து யூஸ் பண்ண போறது அவுட் கோயிங். நான் வந்து 3.5 கிட்ட தான் பேச போறேன். 3.5 வந்து என்கிட்ட பேசும்போது தான் இன்பவுண்ட் வந்து வரும். இன்பவுண்ட் பிளாக் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல வந்து இன்லைன் வந்து கொடுத்தா எனக்கு வந்து இன்பவுண்ட் வந்து எனக்கு வந்து பிளாக் பண்ணும். பட் நான் வந்து அவன்கிட்ட பேசுறேங்கிறதுனால அவுட் பவுண்ட் தான் நான் வந்து நான் வந்து கொடுப்பேன். கனெக்ஷன் வந்து நான் எக்ஸிட் வந்து கொடுத்துட்டு இங்க நான் வந்து க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பிசி போ 5 கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் உடனே கனெக்ஷன் டைமோட வந்துருச்சுன்னா எனக்கு வந்து பிளாக் பண்ணதுதான். சொல்லுதா யாஸ்? C4 வெயிட் பண்ணு. கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு C1க்கு வந்து வா செகண்ட் ஃப்ளோர். ஆமா. சொல்லு. C1. என்ன கோல் பெற ஏற்கனவே நான் மண்ணை குறையும் உட்காந்துக்கிறேன். 6 வரும் ஆனா 5 வந்து வராது. இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் வந்து கொடுக்கும்போது இப்ப நான் வந்து உங்களை பிக் பண்ற வச்சுக்கோயேன், அது அவுட் பவுண்ட். நீங்க என்ன பிக் பண்றீங்கன்னா இன்பவுண்ட். இன்பவுண்ட்ல ஜாக்சன் பார்க்க கூடாது, ஜீவன் பார்க்கணும்னா அவனோட நம்பர் முதல்ல நான் வந்து பிளாக் பண்றேன். அது ஸ்பெசிஃபிக்கா நான் எங்க நான் வந்து பிளாக்கிங் ஆக்சஸ் தான் கொடுப்பேன். பிளாக்ங்கிறத நான் எங்கேயே கொடுத்துருவேன், டினைங்கிறது கொடுத்துருவேன். ஆனா அந்த சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது எல்லாமே இவன் தான். இன்பவுண்ட் அவுட் பவுண்டாங்கிறது நான் வந்து கொடுத்தாதான் எனக்கு வராது. சரியா? இதுதான் ஏசி.